38 பின்வரும் அட்டவணையை கருத்தில் கொள்க. அட்டவணையில் என்ன தரப்பட்டிருக்குது? ஏற்றுமதி விலை சுட்டன் தரப்பட்டிருக்குது, குறைவடைஞ்சிட்டு போகுது. ஏற்றுமதி விலை சுட்டன் குறைவடைஞ்சிட்டு போகுது. வர்த்தக மாற்று வீத சுட்டன் என்ன செஞ்சுக்கிது? அதுவுமே குறைவடைஞ்சிட்டு போகுது. ஏற்றுமதி விலை சுட்டனும் குறைவடைஞ்சிக்கிட்டு வர்த்தக மாற்று விலை சுட்டனும் குறைவடைஞ்சிக்கின்றா எப்படியுமே இறக்குமதி விலை சுட்டன் என்ன செஞ்சுக்கும்? அதிகரிச்சிருக்க போகுது. சரிதான். வர்த்தக மாற்று வீத சமன்பாடு என்ன? ஏற்றுமதி விலை சுட்டனின் கீழ் இறக்குமதி விலை சுட்டன். ஏற்றுமதி விலை சுட்டன் குறைவடைஞ்சிக்கிது, நம்மளோட வர்த்தக மாற்று வீதமும் குறைவடைஞ்சிக்கிதுன்னா இறக்குமதி விலை சுட்டன் அதிகரிச்சு இருக்கும். சமன்பாடு வைஸ் பார்த்தா சரிதான் ஆன்சர். சரி, அப்போ நம்ம இதை விடையை பார்ப்போம். இத்தரவுகளிலிருந்து நாம் எய்தக்கூடிய ஒரு சாத்தியமான முடிவு யாதெனில் என்ன முடிவுக்கு வரலன்னு கேட்டீங்க. மேற்படி காலப்பகுதியில் ஏற்றுமதி விலைகள் அதிகரித்துள்ளன என்பதாகும். நம்ம தான் பார்த்தோம் ஏற்றுமதிகள் என்ன 100, 80, 70 குறைஞ்சிட்டு பிதிக்குது. அப்போ ஏற்றுமதிகள் அதிகரிச்சுன்னு சொல்லலுமா? சொல்ல இயலாது. அப்போ முதலாவது ஆன்சர் பிழை. இறக்குமதி விலைகள் அதிகரித்துள்ளன என்பதாகும். இறக்குமதி விலைகள் அதிகரிச்சிருக்குது. சரி, ஏற்றுமதி விலைகள் குறைவடைஞ்சிக்குது, வர்த்தக மாற்று விகிதம் குறைவடைஞ்சிக்குது. அப்போ இறக்குமதி விலைகள் என்ன செஞ்சிக்கும்? அதிகரிச்சு தான் இருக்கும். அப்போ அது சரியான ஆன்சர். வர்த்தக மாற்று விகிதத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டது. வர்த்தக மாற்று விகிதம் நேரடியாக பார்த்தோன்னே தெரியுது 100, 80, 70 குறைஞ்சிட்டு போகுது. அப்போ முன்னேற்றம் அது இல்லை. அப்போ மூன்றாவது நேரடியாக கட் பண்ணிடலாம். 4 சமமான அளவு ஏற்றுமதிகளை கொண்டு அதிக அளவு இறக்குமதிகளை கொள்வனவு செய்யலாம். அது என்ன? வர்த்தக மாற்று வீதம் குறைவடைஞ்சா ஆரம்பத்தில் ஏற்றுமதி செஞ்சு கொள்வனவு சக்தியை விட இப்போ உள்ள கொள்வனவு சக்தி என்ன? குறைவடைஞ்சிக்குது. அதாவது சமமான அளவு ஏற்றுமதிகளை கொண்டு அதிக அளவு இறக்குமதிகளை கொள்வனவு செய்யலாம். இப்போ முந்தி ஏற்றுமதியில் கொஞ்சம் இருந்தால் இறக்குமதி நிறைய கொள்வனவு செய்யலாம். ஆனால் இப்போ வர்த்தக மாற்று வீதம் குறைஞ்சதன் காரணமாக ஏற்றுமதி நிறைய கொடுத்து இறக்குமதி கொஞ்சத்தை தான் கொள்வனவு செய்ய இயலும். அப்போ 4வது ஆன்சரும் விலை. ஏற்றுமதிகளின் விலை அதிகரிப்பு இறக்குமதிகளின் விலை அதிகரிப்பை விட உயர்வானது என்பதாகும். ஏற்றுமதிகளுடைய விலை நடந்துகிறது, குறைவடைஞ்சிக்குது. இறக்குமதிகளுடைய விலை தான் அதிகரிச்சிக்குது. அப்போ 5வது ஆன்சர் நேரடியாகவே பிழை. அப்போ ஆன்சர் 2வது ஆன்சர். 39 நாடொன்று எந்த ஒரு பொருள் அல்லது சேவை உற்பத்தியிலும் முழு நன்மையை கொண்டிருக்காதாயின், முழு நன்மை இல்லையா ஒரு நாட்டுக்கு, பின்வருவனற்றுள் எது சரியாகும்? அந்நாடு ஒப்பீட்டு நன்மையையும் கொண்டிருக்காது. முழு நன்மை இல்லாட்டி ஒப்பீட்டு நன்மை இல்லை அப்படின்னுக்குதா? இல்லை. அப்போ முதலாவது ஆன்சர் பிழை. முழு நன்மை ஒப்பீட்டு நன்மை என்னன்னு தெரியும் தானே? முழு நன்மைன்னு சொன்னால் ஒரு நாடு இன்னொரு நாட்டை விட குறைஞ்ச செலவில் உற்பத்தி செய்கிறது, அதான் முழு நன்மை. ஒப்பீடு நன்மைன்னு என்ன? ஒரு நாடு இன்னொரு நாட்டை விட குறைஞ்ச அமைய செலவில் உற்பத்தி செய்யக்கூடிய நன்மை தான் ஒப்பீட்டு நன்மை. சரி, அதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளணும். வர விளக்கணங்கள்லாம் சரியாக தெரிஞ்சிருக்கணும். பார்ட் 2க்கு கட்டாயமாக வரும். அந்நாடு ஒப்பீட்டு நன்மையும் கொண்டிருக்காது. முழு நன்மை இல்லாட்டி ஒப்பீட்டு நன்மை இல்லைன்னு சொல்லலுமா? சொல்ல இயலாது. முதலாவது பிழை. அந்நாடு தான் குறைந்த அமைய செலவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் அல்லது சேவை உற்பத்தியில் ஒப்பீட்டு நன்மையை கொண்டிருக்கும். சரிதானே? அந்த நாடு எந்த பொருளை குறைந்த அமைய செலவு உற்பத்தி செய்ய இயலுமோ அந்த பொருளை ஒப்பீட்டு நன்மை கொண்டிருக்கும். அப்போ ஆன்சர் சரி. அந்நாடு மூலப்பொருள்களை ஏற்றுமதி செய்வதுடன் முடிவு பொருட்களை இறக்குமதி செய்யும். முழு நன்மையை வச்சு நம்ம அப்படி சொல்றதா? மூலப்பொருள் ஏற்றுமதி செய்யுமா, முடிவு பொருள் இறக்குமதி செய்யுமா? இல்லை. அப்போ 3 பிழை. செலவில் நன்மை இல்லாத காரணத்தினால் இந்நாட்டுடன் எந்த ஒரு நாடும் வர்த்தகம் செய்ய விரும்பாது. முழு நன்மை இல்லாட்டி எந்த ஒரு நாடும் வர்த்தகம் செய்யாதான். அப்படி இல்லை. முழு நன்மை இல்லாட்டி ஒப்பீடு நன்மையை பார்க்கலும் தானே. அப்போ 4வது ஆன்சரும் பிழை. அந்நாட்டு நாணயத்தின் சர்வதேச பெறுமதி நிலையாக காணப்படும். இதை வச்சு நம்ம முழு நன்மை ஒப்பீடு நன்மை வச்சு இந்த சர்வதேச நாணய பெறுமதிக்கு வரவே இல்லாது. அப்போ 5வது ஆன்சர் நேரடியாக பிழை. அப்போ ஆன்சர் 2வது ஆன்சர். ஒரு நாட்டுக்கு முழு நன்மை இல்லையா, முழு நன்மை இல்லாட்டி அந்நாடு எந்த பொருள் உற்பத்தியில் குறைஞ்ச அமைய செலவுகிறோ அந்த உற்பத்தியில் ஒப்பீட்டு நன்மையை கொண்டிருக்கும். அது சரியான ஆன்சர். இப்போ ஆன்சர் 2வது ஆன்சர். 40 வெளிநாட்டு நாணய சந்தையில் இலங்கை ரூபாவிற்கான கேள்வி எழுவது. இலங்கை ரூபாட கேள்வி வரணுமா? இலங்கையின் ஏற்றுமதிகள் கேள்வி வரும். சரி, இலங்கையில் இருந்தான மூலதன வெளிப்பாய்ச்சல் மூலமாகும்.
இலங்கையிலிருந்து மூலதன வெளிப்பாய்ச்சல்னு சொன்னா இலங்கை நாட்டு பணம் வெளியே போகுதுன்னு அர்த்தம். சரி, அப்ப அதுக்கு வந்து கேள்வி ஏற்படாது. அப்ப முதலாவது ஆன்சர் பிழை. ஏற்றுமதிக்கு கேள்வி ஏற்படும், சரி. ஆனா மூலதன வெளிப்பாய்ச்சலுக்கு கேள்வி அதிகரிக்காது. சரி. ரெண்டாவது, இலங்கையின் ஏற்றுமதிகள், சரி. இலங்கையின் ஏற்றுமதி அதிகரிச்சா இலங்கைக்கான ரூபாவுக்கான கேள்வி அதிகரிக்கும். இலங்கைக்கான மூலதன உட்பாய்ச்சல் மூலமாகும், இலங்கைக்கான மூலதன உட்பாய்ச்சல் மூலமாகவும் கேள்வி அதிகரிக்கும். ரெண்டாவது ஆன்சர் சரியான ஆன்சர். இலங்கையின் இறக்குமதிகள், இறக்குமதியா இருந்தா இலங்கை ரூபாவுக்கான கேள்வி குறைவடையும், இலங்கை ரூபாட நிரம்பல் தான் அதிகரிக்கும். சரி, இறக்குமதி அதிகரிச்சா இலங்கை ரூபாட நிரம்பல் அதிகரிக்கும். அப்போ மூன்றாவது ஆன்சர் பிழை. மூலதன வெளிப்பாய்ச்சலும் அதே மாதிரி நிரம்பல் அதிகரிக்கும், கேள்வி குறைவடையும். மூன்று பிழை. இலங்கையின் இறக்குமதிகள் பிழை. இலங்கையின் மூலதன உட்பாய்ச்சல், இதுக்கு வந்து கேள்வி அதிகரிக்கும், மூலதன உட்பாய்ச்சலுக்கு கேள்வி அதிகரிக்கும், இறக்குமதிகளுக்கு நிரம்பல் தான் அதிகரிக்கும், கேள்வி குறைவடையும். நான்கு பிழை. இலங்கை அரசாங்கத்தின் வெளிநாட்டு ஒதுக்குகளின் கையிருப்புகள் மூலமாகும், இதுக்கும் பொருத்தமில்லாத ஆன்சர். இது விலங்கையில் என்று சொன்னா ஒரு தடவை ஒரு பிரீஃபா சொல்றேன். வெளிநாட்டு சந்தையில இலங்கை ரூபாவுக்கான கேள்வி 70, அதாவது இலங்கை ரூபாவுக்கான கேள்வி வரப்போதான். இந்த இடத்துல ஒரு அமெரிக்கன் ஆஃபர் ஒன்று வைக்கணும், USA. இலங்கையில் அவர் என்ன செய்ய போறாரு, முதலீடு செய்ய போறாருன்னு வச்சுக்கொள்ளுமே. முதலீடு செய்ய போறார், சரி. முதலீடு செய்யணுமா இருந்தா இவர் நேரடியா இலங்கையில முதலீடு செய்ய மாட்டார். இவர் என்ன செய்வார், முதல்ல மத்திய வங்கிக்கு போய்த்து, சரி, மத்திய வங்கியில அவருடைய டாலர்ஸை கொடுத்துட்டு, சரி, டாலர் கொடுத்துட்டு மத்திய வங்கிட்ட இருந்து இலங்கை ரூபாவை கேட்பார் முதல்ல. சரியா, இலங்கை ரூபாவை கேட்பார். முதலீடு செய்யணுமா இருந்தா, இலங்கையில முதலீடு செய்யணுமா இருந்தா மத்திய வங்கிக்கு போய் இது டாலரை கொடுத்துட்டு, அமெரிக்க டாலரை கொடுத்துட்டு இலங்கை ரூபாவை கேட்பார். அப்ப இலங்கை ரூபாவை கேட்கும் போது என்ன நடக்கும், கேள்வி அதிகரிக்கும். அதுதான் விஷயம். முதலீடு செய்யறதா இருந்தா கேள்வி அதிகரிக்க போகுது. அதே மாதிரி இலங்கையிலிருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்ய போறோம்னு சொல்லுமே. இலங்கையிலிருந்து பொருட்கள் கொள்வனவு செய்ய போறார். இவர் நேரடியாக டாலரை கொடுத்து இலங்கையில வாங்க மாட்டார். முதல்ல இவர் நேரடியாக போயிட்டு மத்திய வங்கிட்ட டாலரை கொடுத்துட்டு இலங்கை ரூபாவை கேட்பார், இலங்கை ரூபாவை தாண்டி. அந்த இலங்கை ரூபாவை வச்சு தான் ஏற்றுமதி செய்வார், அதாவது இலங்கையிலிருந்து பொருட்களை கொள்வனவு செய்வார். இதன் காரணமாகத்தான் இலங்கை ரூபாவுக்கான கேள்வி ஏற்றுமதி மற்றும் மூலதன உட்பாய்ச்சல் அதிகரிக்கும் போது வெளிநாட்டு சந்தையில இலங்கை ரூபாவுக்கான கேள்வி அதிகரிக்கிறது. விளங்கித்தானே எப்படின்ட்டு, இலங்கையில முதலீடு செய்யணுமா இருந்தால் முதல்ல மத்திய வங்கிக்கு போய்த்து டாலரை கொடுத்துட்டு இலங்கை ரூபா பெற்றுக்கொள்வார். அப்போ முதலீடு செய்யறதா இருந்தாலுமே கேள்வி அதிகரிக்க போகுது. அதே மாதிரி ஏற்றுமதி செய்யணுமா இருந்தாலுமே, இலங்கையிலிருந்து கொள்வனவு செய்யணுமா இருந்தாலுமே அவர் என்ன செய்வார், மத்திய வங்கிக்கு போய்த்து டாலரை கொடுத்துட்டு ரூபாயை பெற்றுக்கொள்வார். இதன் காரணமாகத்தான் இலங்கை ரூபாவுக்கான கேள்வி அதிகரிக்கிறது. 41. ஒப்பீட்டு நன்மை பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியான கூற்று. ஒப்பீட்டு நன்மையானது முழுமையாக காலநிலை வேறுபாடுகளில் தங்கி உள்ளது. முழுமையாக காலநிலை வேறுபாட்டில் தங்கிக்கிறான் இல்ல. ஒப்பீட்டு நன்மையானது முழுமையாக காரணி திரட்சியில் நிலவும் வேறுபாடுகளில் தங்கி உள்ளது. இகிடும் ஆன்சர். மூன்றாவது பார்ப்போம். ஒப்பீட்டு நன்மையை கொண்டிருப்பதற்கு ஒரு நாடு முழு நன்மையையும் கொண்டிருக்க வேண்டும். இது வந்து நேரடியா பிழை. ஒரு நாட்டுக்கு முழு நன்மையும் இருந்தா தான் ஒப்பீட்டு நன்மை இருக்குமா, அப்படியா படிச்சோம்? இல்ல, முழு நன்மை வேறு, ஒப்பீட்டு நன்மை வேறு. அப்ப மூன்றாவது நேரடியா பிழை. அதிகரித்து செல்லும் விலை மட்டத்தை கொண்டுள்ள ஒரு நாடு ஏற்கனவே தான் கொண்டுள்ள ஒப்பீட்டு நன்மையினை இழக்கும். அப்படி நிக்குதா, விலை மட்டம் அதிகரிச்சு ஒப்பீட்டு நன்மை இழக்கும்னு இல்லை. அப்ப 4 பிழை. நம்ம ஒப்பீட்டு நன்மை என்னன்னா அமைய செலவை பார்ப்போம், முழு நன்மை என்னன்னா குறைஞ்ச செலவை பார்ப்போம். 5. பொருத்தமான அரசாங்க கொள்கைகளின் மூலம் சில பொருட்களுக்கான ஒப்பீட்டு நன்மையானது உருவாக்கப்படலாம். அதாவது பொருத்தமான அரசாங்க கொள்கை மூலமா சில பொருட்களோட உற்பத்தியில உள்ள அமைய செலவை குறைக்க இயலுமா, சரிதானே? ஒப்பீட்டு நன்மை என்னன்னா அமைய செலவு குறைக்க போறோம். அரசாங்கத்துல பொருத்தமான கொள்கை மூலமாக ஒரு சில பொருட்களோட உற்பத்தியில அமைய செலவை குறைச்சா ஒப்பீட்டு நன்மை என்ன செய்யும், உருவாக்கப்படுமாம். அப்ப ஆன்சர் சரியான ஆன்சர். இரண்டாவது ஆன்சர். ஒப்பீட்டு நன்மையானது முழுமையாக காரணி திரட்சியில் நிலவும் வேறுபாடில் தங்கியுள்ளது. முழுமையாக காரணி திரட்சியில தங்குகிறான், பொருத்தம் இல்லாத ஆன்சர். எனவே 2வது பிழை. 2வது விட 5வது ஆன்சர் மிக பொருத்தம். என்னவா, பொருத்தமான அரசாங்க கொள்கைகளால ஒப்பீட்டு நன்மையானது உருவாக்கப்படலாம், சரியான ஆன்சர். 5வது ஆன்சர் சரி. இதுல வந்து சில ஆன்சர் இப்போ நீங்க வந்து இப்படி டவுட்ஸ் வந்தா முதல்ல எந்த ஆன்சர் ஷுவரா வராது அப்படின்றத கட் பண்ணிடணும். முதலாவது ஷுவரா வராது,
மூன்றாவது ஆன்சர் ஷுவராக வராது, 4 ஷுவர் வராது. அப்போ 2 5 மிகுது. அதில் பொருத்தமான ஆன்சர் கொடுத்தீங்களாங்க சரி. எலிமினேஷன் மெத்தடில் கேள்வி செஞ்சுட்டு போனால் ஷுவராக சரி எடுக்கலாம். 42 ஏனையன மாறா நிலையில் உள்நாட்டு நாணயத்தின் வெளியக பெறுமதி உயர்வானது. உள்நாட்டு நாணயத்திட வெளியக பெறுமதி, அதாவது இப்போ உதாரணத்துக்கு இலங்கை ரூபா ஒரு டாலர் இலங்கை ரூபா மதிப்பின்படி 300 ரூபாய் எதுன்னு வச்சுக்கொள்ளுமே. இப்போ அதே ஒரு டாலருக்கு இலங்கை ரூபா 250 ஆகிறது. நம்மளோட வெளியிலிருந்து பார்த்தா பெறுமதி குறைவு, ஆனால் பெறுமதி குறைவு இல்லை, இது உண்மையிலே பெறுமதி அதிகரிப்பு. ஆரம்பத்தில் ஒரு டாலர் வாங்கணுமா இருந்தால் நம்ம 300 ரூபா கொடுக்கணும். இப்போ அதே ஒரு டாலர் நம்ம வாங்கணுமா இருந்தால் 250 ரூபா கொடுத்தா போதுமானது. அப்படின்ற பெறுமதி உயர்வு தான் என்ன வெளியக பெறுமதி உயர்வுன்னு சொல்றது. அப்போ ஏனேன மாறா நிலையில் உள்நாட்டு நாணயத்தின் வெளியக பெறுமதி உயர்வானது. உள்நாட்டு நாணயத்திலே வெளியக பெறுமதி உயர்வு அடைஞ்சிக்கலாம். அப்போ இதுதான் விஷயம். ஆரம்பத்தில் ஒரு டாலர் பெறுமதியான பொருளை வாங்கணும், இதை நம்ம எவ்வளோ கொடுக்கணும்? 300 ரூபா கொடுக்கணும். கணக்கில் அமெரிக்கா இருக்குது. இதில் ஒரு பொருள் வச்சுக்கொள்ளுமே, ஒரு பேக் ஒன்று இருக்குது. இப்போ இந்த பேக்ட விலை $1, அமெரிக்காவில் $1. இதுவே இலங்கையர் ஒரு ஆள் இருக்கிறாரு. இவர் இந்த பேக்கை வாங்கணுமா இருந்தால் ஆரம்பத்தில் 300 ரூபாய் கொடுக்கணும். சரி, இப்போ என்ன நடந்துட்டு பெறுமதி உயர்வடைஞ்சிச்சு. பெறுமதி உயர்வடைஞ்சிக்கு. இப்போ இந்த இலங்கையர் இந்த பேக்கை வாங்கணுமா இருந்தால் 300 ரூபா கொடுக்க தேவை இல்லை, 250 ரூபா கொடுத்தா போதுமானதுன்னு நிலைமைக்கு வந்துட்டு. அப்போ ஆரம்பத்தில் எவ்வளோ? ஒரு பேக்கை வாங்குறதுக்கு 300 ரூபா கொடுத்துக்கிறார். இப்போ அதே ஒரு பேக்கை வாங்க 250 ரூபா தான் கொடுப்பார். அப்போ இவருக்கு, அதாவது இலங்கையருக்கு, இந்த வெளிநாட்டு பொருட்கள் என்ன நடக்க போகுது? மலிவாக போகுது. இலங்கையருக்கு வெளிநாட்டு பொருள் மலிவாகுது. ஏன்? 300 ரூபா கொடுத்து வாங்கின ஒரு பேக் இப்போ 250 ரூபா கொடுத்தா போதும். அப்போ மலிவு. இவருக்கு, இலங்கையருக்கு வெளிநாட்டு பொருள் மலிவாகுது. அதே வெளிநாட்டவருக்கு இலங்கை பொருள் என்ன? ஆரம்பத்தில் இவர் $1 வச்சு இலங்கையில் 300 ரூபா பெறுமதியான பொருள் வாங்கலாம். அப்படித்தானே? ஆரம்பத்தில் $1 வச்சு இலங்கையில் 300 ரூபா பெறுமதியான பொருள் வாங்கலாம். ஆனால் அந்த வெளியக பெறுமதி உயர்ந்ததுக்கு பிறகு வெளிநாட்டவருக்கு அந்த $1 வச்சு 250 ரூபாய் பெறுமதியான பொருள் தான் வாங்க இயலும். சரி, அப்போ வெளிநாட்டவருக்கு இலங்கை பொருள் என்ன? விலை கூடுனதாக மாறுது. விலை கூடினதாக மாறுகிறது. இந்த விஷயத்தை விலையும் கொள்ளணும். சரி, இப்போ இதில் கேட்டகிரி ஏனையன மாறா நிலையில் உள்நாட்டு நாணயத்தின் வெளியக பெறுமதி உயர்வு. அப்போ நம்ம இந்த 2 விஷயம் பார்க்கணும். அதாவது இப்போ இலங்கையருக்கு வெளிநாட்டு பொருட்கள் என்ன? மலிவு. வெளிநாட்டவருக்கு அந்த இலங்கை பொருள் என்ன? விலை கூட. சரி, இறக்குமதி பொருட்களின் உள்நாட்டு விலையினை குறைக்கும். இறக்குமதி பொருளோட உள்நாட்டு விலையை குறைக்குமா? சரித்தானே? இதை தான் நான் சொன்னேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் ஒரு பேக் வாங்கணுமா இருந்தா உள்நாட்டு விலை எவ்வளோ? வெளிநாட்டு விலை $1. உள்நாட்டு விலை எவ்வளோ? ஆரம்பத்தில் 300 ரூபாய். பெறுமதி உயர்வடைஞ்சதுக்கு பிறகு வெளிநாட்டு விலை அதே $1 தான், ஆனால் உள்நாட்டு விலை எவ்வளோ? 250 ரூபாய். அப்போ என்ன நடந்துக்கிது? உள்நாட்டு விலை குறைவடைஞ்சிக்கிது. அப்போ முதலாவது ஆன்சர் சரி. இறக்குமதி பொருட்களின் உள்நாட்டு விலை அதிகரிக்கும். உள்நாட்டு விலை 300லேருந்து 250 குறைஞ்சிக்கிது. இது விளக்கப்படுத்திட்டேன். அப்போ அதிகரிக்கும் என்ற ஆன்சர் பிழை. இறக்குமதி பொருள்களின் வெளிநாட்டு விலையினை அதிகரிக்கும். இறக்குமதி பொருள்களின் வெளிநாட்டு விலையினை குறைக்கும். வெளிநாட்டு விலைக்கும் இந்த பெறுமதிக்கு சம்மந்தம் இல்லை. ஆரம்பத்தில் இந்த அதே $1 தான் இப்போவும் அதே பேகிக்கு போகுது. அதுக்கு எதுக்கு தொடர்புதா? இல்லை. அப்போ 3 4 கட். வெளிநாடு ஒன்றில் உள்நாட்டு நாணயத்தின் பெறுமதினை குறைக்கும். வெளிநாடு ஒன்றில் உள்நாட்டு நாணயத்திட பெறுமதி குறையுமா? சரி, அதாவது இப்போ அமெரிக்காவில் உள்நாட்டு நாணயத்திட பெறுமதி குறைக்குமாம். இல்லை, வெளிநாட்டில் உள்நாட்டு நாணயத்திட பெறுமதி அதிகரிக்கும். ஆரம்பத்தில் அமெரிக்கா 300 ரூபா தந்துக்கிட்டு இருந்தாரு $1. இப்போ அதே $1க்கு 250 ரூபா தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ பெறுமதி என்ன செஞ்சுக்கிது? நம்ம அமௌண்ட் இதை பார்க்கறது இல்லை, நல்லா யோசிக்கணும். $1க்கு ஆரம்பத்தில் 300 ரூபா, இப்போ அதே $1க்கு 250 ரூபா. அப்போ என்ன நடந்துக்கிது? இலங்கை ரூபாயோட பெறுமதி அதிகரிச்சு இருக்குது. அப்போ வெளிநாடு உள்ள உள்நாட்டு நாணயத்தில பெறுமதி குறையாது, அதிகரிக்கும். இப்போ ஆன்சர் 5வதும் பிழை. ஆன்சர் முதலாவது ஆன்சர். 43
இலங்கை கம்பெனி ஒன்று மத்திய கிழக்கில் அமைந்துள்ள தனது ஆடை தொழிற்சாலையிலிருந்து ரூபாய் 40 மில்லியன் பங்கிலாபத்தை பெற்றுக்கொள்வதாக கருதுக. இப்பங்கிலாபமானது இரட்டை பதிவு முறைமையின் அடிப்படையில் இலங்கையின் சென்மதி நிலுவை அட்டவணையில் எவ்வாறு பதியப்படும்? பங்கிலாபம் என்ன? இரண்டாம் தர வருமானம். அப்ப அது இரண்டாம் தர வருமானமா இருந்தா எதுக்குள்ள வரப்போகுது? நடைமுறை கணக்குல வரப்போகுது. அப்ப மூலதன கணக்குன்னு வர ஆன்சர் மூன்றுமே கட். பங்கிலாபம் தானே, அது நமக்கு கிடைக்குது. அதனால நடைமுறை கணக்குல வரவு, நிதி கணக்குல செலவு. நிதியா கிடைக்குது, நிதி கணக்குல செலவு, நடைமுறை கணக்குல வரவு. அப்ப ஆன்சர் வந்து நான்காவது ஆன்சர். ஐந்தாவது வராது. ஐந்தாவது வந்து தலையில தந்திக்கிறேன். நிதி கணக்கு வரவா, நடைமுறை கணக்கு செலவா. ஆனா ஆன்சர் வரணும் நான்காவது ஆன்சர். நடைமுறை கணக்குல வரவு பங்கிலாபம் கிடைச்சா காசா கிடைக்கிறே, எனவே நிதி கணக்குல செலவு. அப்ப ஆன்சர் நான்காவது ஆன்சர். 44. சில தொழிற்சாலைகள் தன்னியக்கமயப்படுத்தப்படும் போது, அதாவது ஆட்டோமேஷன் என்ன, தொழில்நுட்பம் வந்து முன்னேற்றம் அடையுதுன்னு எடுத்துக்கொள்ளும். பாரம்பரிய வேலையாட்கள் சிலர் தமது திறன்கள் பொருந்தாத நிலைமைக்கு முகம் கொடுப்பதுடன் அவர்களின் சிலர் வேலை இழக்கின்றனர். மறுபுறம் கணினி இயக்குபவர்களுக்கு உயர் கேள்வி நிலவுகிறது. இத்தகைய வேலையின்மையானது. அதாவது என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஒரு தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடையும் போது, தன்னியக்கமயப்படுத்த போதுன்னா என்ன, புது புது இயந்திரங்கள், புது புது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது ஆட்டோமேட் ஆகும். அப்படி தன்னியக்கமயப்படுத்தும் போது ஒரு வேலையின்மை ஏற்படுது. அதே மாதிரி புதிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பும் ஏற்படுது. சரி, தொழில்நுட்ப மாற்றம் அடையும் போது ஒரு வேலையின்மையும் புதிய வேலை செய்பவருக்கு வேலை வாய்ப்பும் ஏற்படுகின்றது. இதுல வேலையின்மை என்ன வேலையின்மைன்னு கேட்டுக்குது. இத்தகைய வேலையின்மையானது. ரைட். அப்போ என்ன சொல்ல வரான்? தொழில்நுட்ப மாற்றம் காரணமாக ஏற்படும் வேலையின்மை, கட்டமைப்பு வேலையின்மை. சரி, கட்டமைப்பு வேலையின்மை. சக்கடோட்ட வேலையின்மை என்ன? பொருளாதார பின்னடைவு காரணமாக ஏற்படும் வேலையின்மை. உராய்வு வேலையின்மைன்னு சொன்னா ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறும்போது ஏற்படுகின்ற அந்த வேலையின்மை, அந்த கால இடைவெளிக்கு. அதாவது ஒரு வேலையிலிருந்து ஒரு நபர் அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடுறாரு. அந்த நேரத்தில் ஏற்படுற வேலையின்மை தான் உராய்வு வேலையின்மை. இயற்கை வேலையின்மை ஒன்றும் இல்லை. மறைமுக வேலையின்மைன்னு சொன்னா ஒரு நிறுவனத்துல, சரியா, ஒரு நிறுவனத்துல இப்போ 10 பேர் வேலை செய்யணும். 10 பேருக்கு தான் அந்த நிறுவனத்துல வேலை இருக்குது. ஆனா அந்த நிறுவனத்துல என்ன செஞ்சு வச்சுக்கிறோம்? 25 பேரை சும்மா ஆட்கள் எடுத்து வேலைக்கு வச்சுக்கிறோம். அப்போ இந்த கடைசாவது ஆளோட வேலை என்ன, 25வது ஆளோட வேலை வந்து ஒண்ணுமே இருக்காது. உண்மையிலேயே 10 பேர் தான் வேலை செய்யணும். 10 பேருக்குரிய வேலை தான் அந்த நிறுவனத்துல இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். அந்த 10 பேருடைய வேலையை விட மிச்சம் அதிகமா ஆட்கள் எடுத்து போடும்போது கடைசா சேர்த்த ஒரு ஆளோட வேலையே இருக்காது. அவருக்கு வேலையே இருக்காது. அவர் சும்மா இருப்பார். அதனாலதான் அவரோட வேலை என்ன, மறைமுகம். அதான் மறைமுக வேலையின்மைன்னு சொல்றது. இது இல்லாம பருவகால வேலையின்மைன்னு ஒண்ணு இது. பருவகால வேலையின்மைன்னா உலகத்தில் ஏற்படுற, அதாவது அந்த பருவகால சீசன் சேஞ்சஸ்க்காக பருவ காலங்களில் ஏற்படுற மாற்றங்கள் காரணமாக ஏற்படுற வேலையின்மை. சரி, அப்ப ஆன்சர் வந்து நான்காவது ஆன்சர். 45. ஒரு நாடு அபிவிருத்தி அடைந்து உள்ளது என்பதை சிறப்பாக வெளிப்படுத்தும் மாற்றம். ஒரு நாடு அபிவிருத்தி அடைஞ்சிக்கிறான். நீங்க வந்து அந்த 12வது யூனிட்ல படிப்பீங்க, பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்தி. பொருளாதார வளர்ச்சினா என்ன, அந்த நாட்டுல பொருளாதாரத்துல ஏற்படுற முன்னேற்றம். பொருளாதார அபிவிருத்தினா என்ன, பொருளாதார வளர்ச்சியோட ஒவ்வொருத்தரையும் கேட்டு வர்றது. இது கட்டமைப்புலையும் பொருளாதார கட்டமைப்புலையும் ஏற்படுற மாற்றம் தான் பொருளாதார அபிவிருத்தின்னு சொல்றது. சரி, ஒவ்வொரு தடவையும் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பாக கேட்டு வரும், கவனமா இந்த கொள்ளும். இதுல கிடைக்கிற ஒரு நாடு அபிவிருத்தி அடைந்துள்ளது என்பதை சிறப்பாக வெளிப்படுத்தும் மாற்றம். அந்நாட்டின் மெய் உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பு. மெய் உள்நாட்டு உற்பத்தியில் அதிகரிப்பு ஏற்பட்டா அது பொருளாதார வளர்ச்சி, அபிவிருத்தி இல்லை. கேட்டுக்கிறது அபிவிருத்தி. இப்போ முதலாவது வராது. மொத்த உலக ஏற்றுமதிகளில் அந்நாட்டின் சதவீத பங்களிப்பு அதிகரிப்பு. உலக ஏற்றுமதியில அதிகரிப்புன்னு சொன்னா என்ன, உற்பத்தியில அதிகரிப்பு. அப்ப அது என்ன, பொருளாதார வளர்ச்சி. அந்நாட்டின் சென்மதி நிலவில் ஏற்படும் ஒரு முன்னேற்றம், இதுவுமே பொருளாதார வளர்ச்சி. மூணும் வராது. அந்நாட்டு நாணய அலகின் பெறுமதி அதிகரிப்பு, இதுவும் பொருளாதார வளர்ச்சி. உற்பத்தி அதிகரிச்சு அதிக அளவு ஏற்றுமதி செஞ்சா அந்த நாட்டுக்குரிய நாணயங்கள் கேள்விக்குள்ளாகும். அதன் போது அதில் நாணய பெறுமதி அதிகரிக்கும், அதுவுமே வளர்ச்சி. அந்நாட்டின் சராசரி பிரஜை ஒருவரின் வாழ்க்கை தரத்தில் ஏற்படும் ஓர் முன்னேற்றம். வாழ்க்கை தரத்துல முன்னேற்றம் சொன்னா அவர கொள்ளுண சக்தி, அவர வாழ்க்கை நடைமுறைகள், இதில் ஒரு முன்னேற்றம். அப்ப அப்படி முன்னேற்றம் ஏற்பட்டா அது கட்டமைப்பையும் சேர்த்து
முன்னேற்றதுன்னு அர்த்தம். பொருளாதார வளர்ச்சி முன்னேற்று, அது இல்லாமல் கட்டமைப்பும் முன்னேறுது அப்படின்றது அர்த்தம் தான் வாழ்க்கை தரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்ட நம்ம விளங்கிக் கொள்ளணும். அப்போ ஆன்சர் வந்து பொருளாதார அபிவிருத்திக்கு சொல்ல போனால் அந்நாட்டின் சராசரி பிரஜை ஒருவருடைய வாழ்க்கை தரத்தில் ஏற்படுற முன்னேற்றம். அபிவிருத்தி வந்து தனிமையில் இது மட்டும் இல்லை. ஏதாவது அபிவிருத்தின்னு சொன்னால் தனியாக அந்த பொருளாதாரம் அல்லது அந்த வருமானம் இது மட்டும் இல்லை. வாழ்க்கை தரம், அவரோட சுகாதாரம், அவரோட கல்வி, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை, இது எல்லாமேத்துலேயும் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டதான் பொருளாதார அபிவிருத்தி. இப்போ ஆன்சர் வந்து 5வது ஆன்சர். 46 மொத்த தங்கியிருத்தல் விகிதம் என்பது. மொத்த தங்கியிருத்தல் விகிதம். தங்கியிருத்தல் விகிதம் என்ன? நேரடியாக நோட்ஸ்ல இருக்குது, சமன்பாடு இருக்குது. 15 to 59 வயது சனத்தொகையில் 15 வயதை விட குறைய உள்ளாள்க 15 விட குறைய உள்ளாள்க 59 விட கூட வயது உள்ளாள்க. இது இந்த ரெண்டு தரப்பினர், அதாவது 15 வயசை விட குறைஞ்ச ஆட்களையும் 59 வயசை விட கூடுன ஆட்களையும் இது ரெண்டு கடப்பட்ட ஆட்கள்கிட்ட சதவீதமாக காட்டுறது தான் என்ன? மொத்த தங்கியிருத்தல் விகிதம். வயது வந்தார் சனத்தொகைக்கும் சிறுவர் சனத்தொகைக்கும் இடையிலான விகிதம் இல்லை. ஊழியப்படையில் தொழில் புரிவோருக்கும் தொழில் அற்றோருக்கும் இடையிலான விகிதம் இல்லை. தொழில் புரியும் சனத்தொகையில் 100 பேருக்கு 65 வயதுக்கு மேற்பட்ட சனத்தொகை, தொழில் புரியும் ஊழியப்படையிலும் வரவே வராது. 15 வயதுக்கு மேற்பட்ட சனத்தொகைக்கும் 15 வயதுக்கு உட்பட்ட சனத்தொகைக்கும் இடையிலான விகிதம் கூற்றுப்பிழை. சரி, 15 to 59 வயது சனத்தொகைக்கும் 15லேருந்து 59 வயது வந்த சனத்தொகைக்கும் 15 வயதுக்கு குறைந்த மற்றும் சரியா சொல்லிக்கலாம் 15 வயதுக்கு குறைந்த மற்றும் 59 வயதுக்கு மேற்பட்ட சனத்தொகைக்கும் இடையிலான விகிதம். அப்போ ஆன்சர் வந்து 5வது ஆன்சர். தங்கியிருத்தல் விகிதம் என்ன? 15 வயசுக்கு குறைஞ்ச ஆட்களையும் 59 வயசுக்கு கூடுன ஆட்களையும் 15லிருந்து 59 வயசுக்கு உள்ளுக்கு உள்ள ஒரு விகிதமா காட்டுறது. அதுதான் தங்கியிருத்தல் விகிதம். 5வது ஆன்சர். 47 புள்ளி விவர கேள்வி. பின்வருவனவற்றுள் 2012-13 காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுத் தரவுகள் அடிப்படை இலங்கையின் தலைக்குரிய வறுமை குறிகாட்டியை சரியாக காட்டும் தரவு தொகுதி. 4வது ஆன்சர். இது வந்து 2012-13 அடிப்படை. நீங்கள் 2025 எக்ஸாம் எழுதுறேன்னு சொன்னால் அதுக்குரிய புள்ளி விவரங்கள் கட்டாயம் பார்த்திக்கணும். சரி, இதில் விளக்கப்படுதல் ஒன்றும் இல்லை, புள்ளி விவர தகவல் தெரிஞ்சதான் ஆன்சர். பின்வரும் பொருளியல் பிரச்சனைகளில் எதனை மதிப்பீடு செய்வதற்கு லோரன்ஸ் வலை பயன்படுத்த முடியும்? அடிக்கடி வர கேள்வி. லோரன்ஸ் வலையை பயன்படுத்தப்படுறது என்ன? வருமான பங்கீட்டு சமத்துவத்தை அளவிடுறதுக்கு. சரி, வருமான பங்கீட்டு சமத்துவத்தை அளவிடுறதுக்கு தான் லோரன்ஸ் வலையை பயன்படுத்தப்படும். பொருளாதாரத்தின் உற்பத்தி மற்றும் வளங்களின் ஒதுக்கீட்டு வினைத்திறன் இல்லை. வர்த்தக பங்காளிகளின் ஒப்பீட்டு நன்மை இல்லை. நாடுகளுக்கிடையே சிறக்குமியல்பின் தீவிரத்தன்மை இல்லை. வருமான பங்கீட்டின் ஒப்புரவுத்தன்மை, வருமான பங்கீற்ற ஒப்புரவுத்தன்மை அல்லது வருமான பங்கீற்ற சமத்துவம், இதை அளவிடத்தான் லோரன்ஸ் வலை பயன்படுத்தப்படும். அது இல்லாம லோரன்ஸ் வலை இல்லாம கினி குணகம், ஐயனை பரவல் விகிதம், ஐயனை பரவல் விகிதம், இப்படியும் வருமான பங்கீடு சமத்துவத்தை அளவிடுறதுக்கு அளவீடுகள் இருக்குது. 3 வகையான அளவீடுகள் வருமான பங்கீட்ட சமத்துவத்தை அளவிட. முதலாவது லோரன்ஸ் வலை, 2வது கினிக்குணகம், 2வது ஐயனை பரவல் விகிதம். 49 புள்ளி விவர கேள்வி. பின்வருவனவற்றுள் 2014ஆம் ஆண்டின் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பில் விவசாயத்துறையின் பங்களிப்பை சரியாக காட்டுவது. ஆன்சர் வந்து 5வது ஆன்சர். 10.1 28.5 புள்ளி விவர கேள்வி. 50 பின்வரும் நாடுகளுள் G7 குழுவின் அங்கத்துவ நாடு அல்லாதது ரஷ்யா. G7 நாடுல அங்கத்துவ நாடு அல்லாதது ரஷ்யா. மிச்சம் எல்லாம் அங்கத்துவ நாடுகள். பிரான்ஸ், இத்தாலி, கனடா, ஜப்பான் எல்லாம் அங்கத்துவ நாடுகள். ரஷ்யா வந்து அங்கத்துவத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டது. இதோட 2016 பேப்பர் கம்ப்ளீட். அடுத்த பேப்பரில் சந்திப்போம்.